ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கார்த்திய செம அதிரடியா நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே அங்க செங்க சூளைக்கு தீ வைக்க போகும்போது, நம்ம கார்த்தி கடைசி நேரத்தில ரேவதிய காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ரேவதி மயக்கத்தில இருக்காங்க. நம்ம மயக்கம் தெளிஞ்ச ரேவதிக்கு கார்த்தி பத்தின ஞாபகங்கள் வந்துச்சா, அதே சமயத்தில உண்மையான கார்த்தி யாரு? அப்படிங்கிற விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வந்ததா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ரேவதிக்கு கார்த்தியோட செயின் கையில கிடைக்குது. அத பார்த்த உடனே கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. இவன மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறமா ரேவதி இருக்கக்கூடிய இடம் நமக்கு ஈஸியா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு, நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் சேர்ந்து அந்த பொண்ணோட அப்பாவ பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில நம்ம கார்த்தி செமையா அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. "இந்த செயின் உங்களுக்கு எப்படி கிடைச்சது?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு தெரியல. இது நான் தான் வாங்கி குடுத்த செயின். இதுக்கு தேவையில்லாம என்ன சந்தேகப்படுங்க." அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது, நம்ம கார்த்தியும் ஒழுங்க மரியாதையா உண்மைய சொல்லிடு, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில வச்சு அப்படியே மிரட்ட ஆரம்பிக்கும்போது, அந்த ஆளு பயந்து போய், "சரி நான் உண்மைய சொல்லிடுறேன். இது ஒரு பொண்ணோட கழுத்துல தான் இருந்துச்சு." அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கார்த்தியும், "என்ன சொல்ற நீ? சரி இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, இல்ல அந்த பொண்ணு எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சிவனாண்டிய முத்துவேலன் தான் என்கிட்ட சொன்னாங்க. அதனால நான் தான் அவங்க 2 பேரையும் சேர்ந்த மாதிரி ஒரு செங்கல் சூளையில வச்சேன். செங்கல் சூளையில வச்சு அப்படியே தீயரிக்க போறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தி அப்படியே அதிர்ச்சி ஆயிறாங்க. என்ன சொல்ற நீ? ஒரு பணத்துக்காக எந்த வேலைனாலும் செய்ய துணிவியா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சமாதிரியா அவங்கள வெளுத்தெடுக்கும்போது நம்ம மயில் வாகனமா தடுத்து நிறுத்துறாங்க. எப்ப சகல கொஞ்ச நேரத்துல செங்கல் சூளையில இந்த தீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போனாங்க. எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிட போது, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போயிரலாம்ப்பா. இவனெல்லாம் மறுபுறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மயில் வாகனம் சொன்ன உடனே கார்த்தியும், சரி இப்ப உடனே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து செங்கல் சூளைக்கு வரப்போறாங்க. சரி ஃபோன் பண்ணி நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஆனா செங்கல் சூளையில யாரும் ஃபோன் எடுத்த மாதிரி இல்ல. அதே சமயத்துல நம்ம சிவனாண்டி முத்துவேலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. எப்பா கார்த்திக் இதெல்லாம் தெரிஞ்சுட்டான். அவன் உடனே செங்கல் சூளைக்கு தான் போயிட்டுருக்கானா, இப்ப என்ன செய்றது? நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுமோ போல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முத்துவேலும் எப்படியுமே இந்நேரத்துக்கு அந்த செங்கல் சூளையில தீ வச்சிருப்பாங்க மறுமனே. அதனால எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, அங்க விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. ஆனா இன்னும் செங்கல் சூளையில தீ வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. என்னப்பா நம்ம ஒரு பிளான் பண்ணி இவங்கள அடைச்சு வச்சா, இன்னும் இந்த மாரி ஒரு செயல் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, எப்படியாவது இந்த கார்த்திய தடுத்து நிறுத்தணுமே அப்படி சொல்லிட்டு பதட்டாகி பேசாம அந்த டானோட ஹெல்ப்ப கேட்க வேண்டியதான்னு சொல்லிட்டு, அங்க போய் அந்த ஃபாரின்லேருந்து இறக்குன அந்த டானு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கானா, இப்ப என்ன செய்றது அப்படி கேட்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கவலையப்படாதங்க. அந்த கார்த்தி தானே அவனெல்லாம் எனக்கு அசால்ட்டு. சீக்கிரத்துல நான் முடிச்சுட்டு கதைய முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க. நம்ம கார்த்தியும் மயிலவனும் ஃபாஸ்ட்டா வரும்போது கரெக்டாட்டு இடையில தடுத்து நிறுத்துறாங்க. அந்த டான் அவங்கள பார்த்த உடனே நம்ம கார்த்தி யார தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம மயில் வாகனமும் இவங்க கண்டிப்பா இந்த சிவனாண்டி முத்துவேலோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் வேணும்னு வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தங்கள இறக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. நமக்கு வேற டைம் இல்ல. எப்படியாவது நம்ம ரேவதிய காப்பாத்தியாகணும்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, நம்ம சிவனாண்டியோட ஆளும் தடுத்து நிறுத்துறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்துட்டு அவங்கள காப்பாத்தலான்னு போவீங்களா? உங்களெல்லாம் நான் சும்மா விட போறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திய அடிச்சு துவம்சம் பண்ணதுக்காண்டி வந்தா, நம்ம கார்த்தி செம மாசாட்டு அவங்கள அடிச்சு வெளுத்தெடுக்குறாங்க. எப்படியாவது ரேவதிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்தியும் ஃபாஸ்ட்டா கிளம்பி போறாங்க. அதே சமயத்துல செங்கல் சூளையில உள்ளவங்களும் இதுவரைக்கும் நம்ம இந்த இத ஆரம்பிக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கல் வந்துட்டே இருந்து, இப்போ யமகண்டம்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆயாச்சு. இதான் கரெக்டான சமயம் நம்ம தொடங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, அந்த செங்கல் சூளையில தீ வைக்கிறதுக்காண்டி தயாராகுறாங்க. அதே சமயத்துல சிவனாண்டியும் முத்துவேலும், என்னடா நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிட்டு, இந்த டானையே இவன் அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முத்துவேலும், இதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம மட்டும் போய் அவன எதிர்த்து நின்னா, நமக்கும் இதே மாரி தான் ஒரு அடி எல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே அடிச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் ஒதுங்கி இருந்து அத கவனிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது செங்கல் சூளையில சீக்கிரமா தீய வச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயத்துல அங்க கரெக்ட்டா தீ வைக்க போகும்போது, நம்ம கார்த்திய மயில் வாகனமும் தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்பா கார்த்தி தம்பி இங்க வந்திருக்காங்க.
என்னாச்சு அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும்போது இந்த செங்கல் சூளையில் வந்து ரேவதியும் சாமுண்டீஸ்வரி அம்மாவையும் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, எங்களால் நம்பவே முடியலை. நல்ல வேளை நீங்கள் இப்போ தடுத்து நிறுத்துனீங்க. இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இதில் தீ வைக்கிறதுக்காண்டி தான் தயாராகிட்டே இருந்தோம். ஆனால் பல தடங்கள் வந்தனால தான் இவ்வளோ நேரம் லேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் நம்ம மயில் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரியும் அந்த செங்கல் சூளையில் அடைஞ்சிருக்குது தெரிய வருது. மயக்கத்தில் இருக்க நம்ம ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துட்டு போகுது. யாரோ ஒருத்தங்க நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்களே, அது யாருன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ரேவதி முழிச்ச உடனே கார்த்தி தான் தன்னை காப்பாற்றினது அப்படிங்கிற ஒரு விஷயம் செங்கல் சூழலில் உள்ளவங்க மூலமாக தெரிய வருது. கார்த்தி அப்போ கடைசி நேரத்தில் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. சூரியகலாவோட அண்ணன் தான் கார்த்தின்னு நினச்சிட்டு இருக்காரு. ரேவதியை எப்படியாவது அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் சூரியகலாவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படி இருந்தாலுமே அந்த சாமுண்டேஸ்வரி அவங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு காரணமே அந்த கார்த்தி தான் சொல்லிட்டு அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் கார்த்தி அந்த சவாலெல்லாம் சமாளிச்சிட்டாங்க. நம்ம ராஜராஜனும் சூரியகலாவுக்கு எதிராகவே இருக்காங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரியான செயலே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியை பார்த்த உடனே சூரியகலாவும் நல்ல விளையாட்ட உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தியாக தான் இருக்கும், அதனால தான் அவனை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் எப்பவும் போல் அவனோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி நீ கரெக்டான வேலை செய்த சூரியகலா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தியாக தான் இருக்கும், அவன் தான் ட்ராமா பண்ணி என்னைய ரேவதியை காப்பாற்றின மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டான், கடைசி வரைக்கும் ரேவதிக்கு கார்த்தி யாருன்னு தெரிஞ்சிடவே கூடாது சூரியகலா அப்படின்னு சொல்லிட்டு கலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் மருது தான் கார்த்தி சொல்லிட்டு அவங்ககிட்ட நன்றி சொல்கிறதுக்காண்டி போகிறாங்க. மருதோட நடவடிக்கை எல்லாத்துலேயுமே நம்ம ரேவதிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்குது. இவங்களை பார்க்கும்போது கார்த்தி மாதிரி தோணவே இல்லை. ஏற்கனவே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னதை வச்சு கார்த்தி யாருன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி பண்ணுவாங்க. இதனால இவங்க வந்து ஒரு உதவி பண்ணி நம்ம பார்த்ததில்ல, ஒரு சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட மனசில் கொஞ்சம் கார்த்தி தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதே சமயத்தில் நம்ம ரோஹிணிக்கும் ரேவதியை பார்த்த உடனே என்ன ரேவதி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரேவதி ரோஹிணி கிட்ட வந்து இல்லைக்கா, நான் இது வரைக்கும் பழகி பார்த்ததுல இந்த சூரியகலோட அண்ணன் தான் கார்த்தி அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே இருக்கு. ஏற்கனவே கார்த்தியோட குணத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் இவங்க நடக்கிறத பார்த்தா அது மாதிரி தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரோஹிணியோட மனசில் தெரியுது, ஆமாம் நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான் ரேவதி, அது நிஜமான கார்த்தி கிடையாது, ஆனால் என்னால் சொல்லவும் முடியாது, இதை மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அதுக்கப்புறமா அம்மா ஏதாவது என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம ரேவதியை என்னக்கா யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படி கேட்கும்போது ரோஹிணியும் நீ சொல்கிறது எதுவும் சரியாக தான் இருக்கும் போல், ஆனால் எதுனாலுமே எந்த முடிவு எடுக்கணுனாலும் நிறைய டைம் எடுத்துக்கோ, டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் அடிக்கடி நம்ம ரேவதியோட மனசில் ஒரு பழைய ஞாபகங்கள் வந்துட்டு போகுது, ஒரு குழப்பத்தோடையே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்ம ரேவதியும் அதே ஆஃபீஸில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்தி பற்றி புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மையான கார்த்தி யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.